உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி சொல்லலாம். என்னுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும், என்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? எனக்கு பிள்ளையே இல்லை, வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குங்கிறீங்க, சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறீங்க. உங்கள் சந்ததி உங்கள் வயிற்றில் பிறந்தால் தான் சந்ததியா? இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு வர்ற சந்ததி ஒன்று இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? சந்ததின்றப்ப உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. தேவனுடைய சந்ததி ஒன்று உண்டு, அந்த வம்சம் ஒன்று உண்டு. அந்த வம்சத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள், மற்றவர்கள் இருக்கிறார்கள். அதனால் வயிற்றில் பிறந்தால் மட்டும் பிள்ளை இல்லை, மற்றதும் பிள்ளை தான். எடுக்கலாம், வளர்க்கலாம், நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். எனக்கு தெரிய எத்தனையோ பேர் கல்யாணமே ஆகாதவங்க பிள்ளைகளை எடுத்து வளர்த்து, பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து, பேர பிள்ளைகளை எடுத்து மடியில் வச்சு கொஞ்சம் அம்மா மாதிரி எனக்கு தெரியும். வேற எங்கேயும் இல்லை, இந்தியாவில் வேற எங்கேயும் இல்லை, காந்தி கிராமத்தில் நான் பார்த்துருக்கேன். தெரியுதா? அதனால் கர்த்தர்கிட்ட போயிட்டு வம்பு பண்ணிக்கிட்டு குதர்க்கமாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. சொல்லலாம், நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் கற்பத்தின் கனியும், என் நிலத்தின் கனியும், என் மாடுகளின் பெருக்கமும், என் ஆடுகளின் மந்தைகளுமாகிய என் மிருக ஜீவன்களின் பலன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலை தேனினாலும் அவர் என்னை திருப்தியாக்குவார். அவர் என்னை போஷித்து என் பாதைகளில் எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுவார். நான் கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்க கூடாத சூழ்நிலை இருந்தாலும் நான் கர்த்தரை விசுவாசிப்பேன், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்பேன். வானமும் பூமியும் மாறினாலும் கர்த்தர் மாறமாட்டார், அவருடைய வார்த்தையும் மாறாது. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டவன். பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். இருளின் அதிகாரத்தினின்று நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எனவே நான் விசுவாசிப்பேன், என்னால் எல்லாம் கூடும். நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசி 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 முற்றிலும் ஜெயம் பெறுவேன். நல்ல எதிர்காலம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. சரி, நம்ம இந்த வேதாகமத்திலே உள்ள 66 புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்து மையப்புள்ளியாக இருக்கிறார் என்ற தலைப்பிலே பல காரியங்களை படித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே நெகேமியா புத்தகம் வரை படித்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரே ஒரு புத்தகம், எஸ்தர் புத்தகத்தை பற்றி நாம் படிக்கப் போகிறோம். இந்த எஸ்தர் புத்தகத்திலே ஆண்டவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த அகாஸ்வேரு என்கிற ராஜாவை பற்றி இப்போ தான் அவங்க பாஸ்டர் சொன்னார். 127 நாடுகளுக்கு மகாராஜா. அவன் பெரிய ஐஸ்வர்யவான். சூசான் என்ற ஊரிலே ஒரு அரண்மனையிலே அவன் குடியிருக்கிறான். அவனுக்கு சிங்கார தோட்டங்கள் அவனுடைய அரண்மனையை சுற்றிலும் உண்டு. அவனுடைய மனைவியுடைய பெயர் வஸ்தி, பேரழகி. எல்லாரும் அவளை பார்த்தாக்க ரொம்ப அழகாக இருக்கிறா என்று அவளை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவ்வளவு அழகி. இவர் தன்னுடைய மகிமை பிரதாபத்தை, தன்னுடைய குளோரியை
தன்னுடைய ஐஸ்வர்யத்தை, தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுவதற்காக 180 நாள் ஒரு பெரிய விருந்து செய்தார். அவருடைய விருந்திற்கு இந்த 127 நாடுகளிலும் குடியிருந்த அதிகாரிகள், துரைமார்கள், பெரியவர்கள் எல்லாரையும் அழைத்தார். எல்லாரும் வந்து விருந்து சாப்பிடுகிறார்கள். 180 நாள், 6 மாதம். நீங்கள் 6 நாள் விருந்து கொடுத்துருவீங்க, போச்சு. நமக்கெல்லாம் ஒரு நேரம் தான் விருந்து கொடுக்க முடியும், அதுக்கு மேலே முடியாது. ஆனால் இந்த ராஜா 180 நாள் விருந்து கொடுத்துருக்கிறான். எல்லாரும் சாப்பிடுகிறார்கள். கடைசி ஒரு 7 நாள் இவன் தன்னுடைய சிங்கார தோட்டத்திலே விருந்து கொடுக்கிறான். பில்டிங்குள்ளே சாப்பிட்டாச்சு, வெளியில் போய் சாப்பிடலாம். வெளியே சிங்கார தோட்டத்தில் விருந்து நடக்கிறது. அப்போ ராஜாவுக்கும் ஒன்று தோணுது, என்னுடைய மனைவி பேரழகி, அவளுடைய அழகை எல்லாரும் பார்க்க வேண்டும். ராணியம்மா, மகாராணி, அவள் ஒரு தடவை அப்படியே சுற்றி நடந்து வந்தால் போதும், அவளை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று ராஜா விரும்பினார். இன்றைக்கு நம்ம பார்த்துருக்கோம்ல, குயின் எலிசபெத் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் அங்கே ரோட்டில் சேரை போட்டு உக்காந்துருப்பாங்க, குடுகுடு கிழவன் கிளவியெல்லாம். எதுக்கு? ராணியம்மாவை பார்க்கணும். அது ஒரு மரியாதை, அது ஒரு மதிப்பு, அது ஒரு கௌரவம், அது தேசத்தின் பெருமை. அதற்காக உட்கார்ந்திருப்பார்கள். இங்கே 7 பேர் போகிறாங்க, பெரிய அதிபதிகள், அதிகாரிகள் போகிறார்கள். போய் சொல்கிறாங்க, ராணியம்மா வாங்க, உங்களை இங்கே இருக்க அதிகாரிகள் பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் இந்த ராணிக்கு என்ன ஆச்சோ தெரியல, வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். ராஜா கிட்ட வந்து சொல்கிறாங்க, தெரியுமா ராஜா, ராணியம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ராஜாவுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. ராஜா பார்த்தாரு, இந்த அம்மா என்னை மட்டுமல்ல தேசத்தையே அவமதித்தாள். தேசத்தில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாரையும், ஆண்கள் எல்லாரையும் அவமதித்தாள். இந்த செய்தி மற்றவங்களுக்கு கேள்வியாகிறப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்னடா, கணவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு மனைவியா இந்தம்மா அப்படி இருக்கணுமா என்று சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட அசட்டை எல்லா குடும்பத்திலும் நடக்கும். எந்த பெண்ணும் தன்னுடைய கணவன் சொல்லை கேட்க மாட்டாள். ரொம்ப மோசமான நிலைமை வந்துவிடும். சரி, அதுக்கு என்ன செய்யலான்னு ராஜா கேட்குறாரு. சுற்றி நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, டிஸ்மிஸ் பண்ணு, இனிமேல் ராணி பட்டம் அந்த அம்மாவுக்கு வேண்டாம், அவள் மகாராணியாக இருக்க போவதில்லை, இவள் இனிமேல் உனக்கு மனைவியாக வேண்டாம், தள்ளிவிடு. அதே போல் ராஜா சொல்லிட்டாரு, கோபத்தில் சொல்லிட்டாரு. நாட்கள் கடக்குது. ராஜாவுக்கு இப்போ ராணி இல்லை, ராஜாவுக்கு மனைவி வேண்டும். அப்போ எல்லாரும் இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க, ஊரில் இருக்க நல்ல அழகான கன்னி பெண்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க. நல்ல அழகிய பெண்கள் வச்சுருக்கவங்களாம் மறைச்சி வச்சுக்கிட்டாங்க. போச்சுடா, நம்ம பாப்பா பாவம்டா, ஒழிச்சு வை. பிள்ளை 22 வயசு, 20 வயசு, 18 வயசு பிள்ளைய பிடிச்சிட்டு போயிடுவாங்க, ஒழிச்சு வை வச்சுக்கிட்டாங்க. அங்கே மொர்தகாய் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் யூதன். அந்த மனிதன் தன்னுடைய உறவுக்கார அனாதை பிள்ளை, ஒரு பிள்ளை, அவளை எடுத்து வளர்க்கிறான். அவளுடைய பெயர் அத்சாள். அத்சாள்னு சொன்னால் எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாங்க அவள் யூத பெண் என்று. எனவே பெயரை மாற்றி எஸ்தர் என்று பெயர் கொடுத்து விட்டான், பாபிலோனிய பெயர். அந்த எஸ்தர் இப்போது இவனுக்கு சொல் பேச்சு கேட்டு நடக்கிறாள். கர்த்தர் எல்லாம் போய் அங்கே ஏகாயின்னு ஒரு அதிகாரி இருக்கான், அவன்கிட்ட அந்த பெண்களை விட்டுட்டாங்க. அந்த மனிதன் எல்லாருக்கும் வேண்டிய சாப்பாடு, ஆளுக்கு ஒரு ரூமை கொடுத்து சாப்பாடு கொடுத்து, பியூட்டி பார்லர், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பியூட்டி பார்லர் எப்படி இருக்கும், பியூட்டிஷியனை வச்சு நல்லா குளிப்பாட்டி, அழுக்கெல்லாம் போக்கி, முடியெல்லாம் வெட்டி, பியூட்டிஃபை பண்ணி 6 மாதம் சந்தனம், லவங்கம், அது இது எல்லாம் போட்டு கழுவி சுத்திகரித்து, மூக்குக்கு, காதுக்கு, நாக்குக்கு எல்லாத்துக்கும் ஆபரணங்களை போட்டு 6 மாதம் முடிஞ்சோடனே ராஜா கிட்ட போகணும். ராஜாவுக்கு பிடிச்சாதான் ராணியாக வைப்பார். அப்புறம் அடுத்த நாள் காலையில் போயிடணும் வேறு ஒரு இடத்துக்கு. வைப்பாட்டிகளை வைக்கிற
தனி வீடு, அங்கே போய் சேர்ந்துடணும். இங்கே இந்த ஏகாய்க்கு எஸ்தரை ரொம்ப முதல் நாளே பிடிச்சு போச்சு. அவளுக்கு தயவு கிடைத்தது. சொல்ல தயவு, தேவ தயவு. அவன் இவளை ரொம்ப அழகா ஜோடிக்கிறான். அப்புறம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ என்ன கொடுக்குறியோ அதை போட்டு போறேன், விடு. அங்கே போகிறாள். ராஜா பார்க்குறாரு, இந்த பெண் தான் பட்டத்து ராணி. கிரவுனை தூக்கி தலையில் வச்சுட்டாரு. அடிமை பெண், புறஜாதி பெண், எந்த தகுதியும் இல்லாத பெண். அவளுடைய ஒரே தகுதி, அவள் கர்த்தருடைய பிள்ளை. இப்ப எதிரிகள் தேசத்திலே கர்த்தர் அப்படி செய்தார். இவளை கொண்டு செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. இந்த மொர்தகாய் எப்பையும் அரண்மனை வாசல்ல வாசல் காவலானாக உட்கார்ந்துருக்கிறான். அவன் உட்கார்ந்துருக்கிறப்ப பார்த்து 2 பேர் ராஜா மேலே கை போடணும், ராஜாவை கொல்லணும்னு சதி திட்டம் நடத்துகிறானுங்க. உடனே அந்த செய்தியை இவன் மகாராணிக்கு சொல்கிறான். மகாராணி ராஜாட்ட சொல்கிறாரு. அங்கே ராஜாவுடைய உயிர் எழுதி வைக்கிறாங்க டைரியில். இந்த மொர்தகாய் ராஜாவுடைய உயிரை காப்பாற்றினான் என்று எழுதி வைக்கிறார்கள். இந்த சம்பவம் ஒரு பக்கம் இருக்கிறது. இந்த ராஜாவுக்கு ஒரு டியர் ஃப்ரெண்டு, ஒரு எல்லாரும் சொல்லுங்க, டியர் ஃப்ரெண்டு. டியர் ஃப்ரெண்டு, ரொம்ப ரொம்ப டியர் ஃப்ரெண்டு. ஆமாம், அப்படி யாருக்கா ஃப்ரெண்டு இருக்கா? கொஞ்சம் கவனிங்க. அந்த அவன் என்ன சொல்கிறான், அப்படியே போவான் வருவான், ட்ரெஸ் பண்ணிக்குவான், அப்படி இப்படி பண்ணிக்குவான். இந்த ராஜா வேற சொல்லிட்டாரு, அவன் பேர் ஆமான். ஆமானை பார்க்குறப்ப எல்லாரும் வணக்கம் வைக்கணும். ஆமானை பார்க்குறப்ப எல்லாரும் எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லணும். அவன் என் ஃப்ரெண்டு, அதனால் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ். இந்த மொர்தகாய் மட்டும் எந்திரிச்சு நிற்க மாட்டான். எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் வைப்பாங்க, இவன் உட்காந்துட்டு அங்கே திரும்பிக்குவான். பக்கத்தில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க, ஏண்டா நாங்கள்லாம் வணக்கம் வைக்கிறோம், ராஜா உத்தரவு போட்டிருக்காரு, நீ வணக்கம் வைக்கிறது இல்லையா? சும்மா நிறுத்து, வாய மூடு. அவன் யார் தெரியுமில்ல? அவன் ஆகாகியன், அவன் அம்மோனியன், அவன் சபைக்கு உட்படலாகாது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவன் துன்மார்க்கன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத வம்சத்தை சேர்ந்தவன். அவனுக்கு நான் வணக்கம் வைக்க முடியாது. எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா நூதனமா என்னமோ இவன் சொல்கிறானே, இவன் சொல்கிறது நிற்கிமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆமான்ட்டே சொல்லிட்டாங்க. ஐயா ஆமான், ஐயா நாங்கள்லாம் உங்களுக்கு வணக்கம் வைக்கிறோம், இந்த வாசலில் உட்காந்துருக்க மொர்தகாய் மட்டும் உங்களுக்கு வணக்கமே வைக்கிறது இல்லை. சும்மா இருங்கடான்ட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்து போக வேண்டியதானே. அவனுக்கு அப்படியா? டோர் கீப்பர், வாசல்ல உட்காந்துருக்கிறவன் சல்யூட் அடிக்கலன்றல இவனுக்கு என்ன கடுப்பு பாருங்க. பார்க்குறான், எப்பயும் போல நம்பாள் என்ன பண்ணுறான், திரும்பிக்கிட்டான், வணக்கம் வைக்கல. என்ன நடந்தது? இருடா, நீ யார், என்ன உன் வம்சம் என்ன, உங்கள் அப்பா யார், அம்மா யார், தாத்தா யார், பாட்டி யார், உன் ஊர் எது, உன் வேலை எது, உன் சம்பாத்தி எது, உன் சொத்து எது, எல்லாத்தையும் விசாரிக்கிறேன்னு விசாரிச்சுட்டான். விசாரித்து கண்டுபிடிச்சிட்டான், இவன் ஒரு யூதன். இவனை மட்டும் கொன்னாக்க ஆத்மா சாந்தி அடையாது. என்ன செய்யணும்? இவன் வம்சத்தையே அழிக்கணும். ராஜாட்ட போகிறான். ராஜா, நம்ம தேசத்தில் ஒரு விதமான ஜனங்கள் இருக்காங்க, அவங்க பழக்க வழக்கங்கள்லாம் ஒரு நூதனமாக இருக்குது. ராஜா சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்கள அழிக்கணும். அப்படி அழிச்சா 10,000 வெள்ளி நான் உங்கள் கஜானாவுக்கு கொடுக்குறேன். ராஜாவுக்கு தான் இவன் டியர் ஃப்ரெண்டு இல்லை. ராஜா என்ன பண்ணார், காசு நீயே வச்சுக்க, லெட்ரு தானே எழுதணும், இந்தா 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 இதை நீ வச்சுக்க, நீ வந்து வாங்கிடாத, வச்சுக்க வச்சுக்க. முத்திரை மோதிரத்தை கொடுக்குறான். அந்த நேரத்துக்கு இவன் மண்டைக்குள்ளே என்ன போச்சோ எனக்கு தெரியலை. அவன் அதே மாதிரி ஒரு லெட்டர் எழுதுறான். குறிப்பிட்ட நாளில் இருக்க யூதர்கள் எல்லாரையும் சங்காரம் பண்ண வேண்டும், வெட்டி அழிச்சு கொன்று அவங்க சொத்தையெல்லாம் சூறையாட வேண்டும் என்று எழுதி கொடுக்குறான். செய்தி தெரிஞ்ச உடனே மொர்தகாய் அலறுகிறான். சூசான் நகரம் அலறுகிறது. 127 தேசங்களிலும் இருக்கிற அந்த யூதர்கள் அழுகிறாங்க. ஒரே நாளில் எல்லாரும் கொல்லப்பட போகிறார்கள். இவன் சட்டையை கிழிச்சு சாம்பல் அள்ளி போட்டுக்கொண்டு தலையை விரிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வந்து அழுகிறான்.
இந்த செய்தி ராணிக்கு போகுது. உடனே ராணி புது ட்ரெஸ்ஸை கொடுத்து விட்றா. குளிச்சு கழிச்சு நல்ல ட்ரெஸ் போட சொல்லி எங்கள் சித்தப்பாவுக்கு சொல்லுங்க. அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் முடியாது, சாவு வருகிறது, உனக்கும் வருகிறது, எல்லாருக்கும் வருகிறது, நீ ராஜாட்ட போய் பேசு. இந்த அம்மா சொல்லுது, ஐயையோ ராஜா கூப்பிடாம உள்ளே போனால் கொன்று விடுவார். இவன் சொல்லி விடுறான், ராஜா கொல்றது இருக்கட்டும், மற்ற ஆமான் உன்னை கொல்ல போகிறான், நீ ராஜ மேன்மை, உனக்கு ராஜ அரண்மனையில் இருக்கிறதுனால நீ தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்காதே. இந்த காலத்திற்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக ராஜ மேன்மை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், யாருக்கு தெரியும். உன்னை குயினா வச்சிருக்கிறதே யூத மனிதர்களை காப்பாற்றுவதற்காக. அதே போல் எல்லாரும் உபவாசம் எடுங்க எனக்காக. அந்த அம்மா சொல்லி விடுது, எல்லாரும் உபவாசம் எடுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, ராஜா கிட்ட போய் நான் கேட்கணும் அப்படின்னு அது வச்சிருக்கு. அதுக்கு முதல் நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி அது போகுது, ராஜா கூப்பிட்றாரு, வா எஸ்தர் ராஜாத்தியே உனக்கு என்ன வேண்டும், என் தேசத்தில் பாதி வேணாலும் நான் தர்றேன், முழுசு மட்டும் கேட்டுறாத, போச்சு பாதி வரைக்கும் தர்றேன், அடுத்த பாதியை வச்சு அதுக்கு பிறகு உனக்கு கொடுத்த அடுத்த பாதியை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். ராஜா சொல்கிறாரு, பாதி நான் விருந்து வைக்க போகிறேன், விருந்துக்கு ராஜா வரணும். சரி, வர்றப்ப ஆமானையும் கூட்டிகிட்டு வரணும், ரொம்ப ஃப்ரெண்டு, ஆமானையும் கூட்டிகிட்டு வரணும். இவனுக்கு ஒரே குஷி. ஆனால் ஒரு வருத்தம், நான் ராணியோட சாப்பிட போகலாம் சரி, ஆனால் வாசலில் ஒருத்தன் உட்காந்துருக்கானே எனக்கு சல்யூட் அடிக்க மாட்டான், அவனை போட்டு தள்ளணும். இவனுக்கு அந்த நினைப்பு. இதை பற்றி ராஜாட்ட பேசணும்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட பேச போகிறான். அன்றைக்கி பார்த்து ராஜாவுக்கு தூக்கம் வரல. ராஜா கேலண்டர் எடுத்து டைரி எடுத்து வாசிக்கிறார். டைரியில் எப்படி மொர்தகாய் ராஜாவை காப்பாற்றினான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ராஜா கேட்குறாரு, இதுக்காக ஏதாவது அவனுக்கு கிஃப்ட் ஏதாவது கொடுத்தீங்களா, ஒரு கனம் பண்ணிங்களா, அவனுக்கு என்ன உபகாரம் செய்யப்பட்டது? எல்லாரும் சொல்கிறாங்க ஒன்றுமே செய்யப்படலை. ஓ அப்படியான ராஜா சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப ஆமான் வர்றான். வெளியே என்ன யார் நடக்கிறது, நடுராத்திரி ஆமான் நடக்கிறாரு. கூப்பிடு ஆமான்னு ராஜா கூப்பிடுறாங்க. இவன் உள்ளே போகிறான். ராஜா கேட்குறான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு என்ன செய்யப்படும்? இந்த மர மண்டைக்கு தெரிஞ்சிருக்கணும், ராஜா வாயிலிருந்து வந்தால் ஒழிய என்னன்னு விஷயம் தெரியாதுன்னு. இவனா கெஸ் பண்ணிக்கிறான், என்னையை தவிர வேற யாரை பிடிக்கும் ராஜாவுக்கு? நான் தான் ஆமான், நான் சர்வ வல்லமையுள்ள ஆமான். ராஜா என்ன சரி, அவன் சொல்கிறான், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும்? உடனே இவன் பாருங்க, ஆசையை பாருங்க, ராஜா ஏறுற குதிரை, ராஜா உடுத்துற ட்ரெஸ்ஸு, ராஜாவுடைய க்ரௌனு எல்லாம் அவனுக்கு கொடுத்து அதை போட்டு ஊர்வலம் வரணும், வந்து ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு இப்படி செய்யப்படும்னு ஒரு பெரிய அதிகாரி முன்னால் சொல்லிக்கிட்டே போகணும். ராஜா சொன்னார், நீ சொன்னையில் அதில் ஒன்றும் குறையாமல் இந்த உடனே வாசலில் உட்காந்துருக்க மொர்தகாய்க்கு போய் செய். அவ்வளவுதான். துண்டை இழுத்து முகத்தை மூடிட்டு போனான். வீட்டில் போனால் அவன் மனைவி ஒன்று இருக்குது, பேரே விசேஷமான பேர், சிரேஷ். அவளும் ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துருக்காங்க. அங்கே போய் சொல்கிறான். அதுக்கு முதல் நாள் தான் அவங்கெல்லாம் சேர்ந்து இவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய 120 அடி உயர தூக்கு மரம் செஞ்சு வை, ராஜா கிட்ட பேசி அந்த தூக்கு மரத்தில் இந்த மொர்தகாயை தூக்கணும்னு செஞ்சு வையின்னு சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சு ஆமான் வீட்டுக்கு பின்னால் தூக்கு மரம் ரெடியாக இருக்குது. இப்போ இதே வாய் சொல்லுது, அவன் யூதனானால் அவனுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போவது நிச்சயம். உடனே மொர்தகாய்க்கு ரொம்ப கஷ்டம். ஆமானுக்கு ரொம்ப கஷ்டம். மொர்தகாயை தூக்கி ராஜாவுடைய குதிரை மேலே உட்கார வச்சு ராஜா ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் போட்டு விட்டு ஊர்வலம் போகிறான். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும், பராக் பராக் பராக். போச்சு. திரும்பி வந்து வீட்டுக்கு துக்கத்தோடு போகிறான். அடுத்து ராணியம்மா முதல் நாள் விருந்து முடிஞ்சிடுச்சு, 2வது நாள் விருந்துக்கு போகிறாங்க. 2வது நாள் விருந்துக்கு போய் ஆமான் உக்காந்துருக்கான், பாவம் போல் முகத்தை தூக்கிட்டு. அங்கே ராஜா இருக்கார்.
அவன் என்ன பண்ணுறான், எப்படியாவது ராணி காலில் விழுந்து இன்னைக்கு மன்னிப்பை வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறான். ஆனால் காரியம் வேறு மாதிரி முடிந்தது. ராஜா கேட்குறாரு, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? என்ன வேணாலும் செய்கிறேம்மா, தேசத்தில் பாதியை கேட்டாலும் கொடுக்குறேன். ராணி சொல்லிச்சு, ராஜா என் வேண்டுதல் ஒன்று தான், என் ஜீவனுக்கு பதிலாக என் ஜனம் எனக்கு வேண்டும். என் உயிர் வேணும், என் ஜனம் வேணும். இல்லைன்னா ராஜா உனக்கு நஷ்டம், உனக்கு ராணி இல்லாமல் போயிடுவா. என்ன சொல்ற? யார் அதை செய்தது? இந்த துஷ்ட ஆமான். உடனே பக்கத்தில் இருந்து ஒருத்தன் சிங்கி தட்டுறான். தெரியுமா, இந்த ஆமான் வீட்டுக்கு பின்னால் 120 அடி உயர தூக்கு மரம் செஞ்சு வச்சுருக்கான். நீங்கள் சொல்கிற இதே முர்தகாயை தூக்கி போடுறதுக்கு அதை தூக்கி போடுவன. அவன் வீட்டை எடுத்து முர்தகாய்க்கு கொடுத்துரு. எல்லாம் மாறியது. She protected her people. இங்கே இயேசு கிறிஸ்து இஸ் த ப்ரொடெக்டர், பாதுகாப்பவர். உங்களை பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார், உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார், உங்களுடைய வேலையை பாதுகாப்பார், உங்களுடைய கௌரவத்தை பாதுகாப்பார். அவர்தான் பாதுகாக்கிறவர். அந்த வியாதியை நீக்குவார், அந்த கோர்ட் கேஸை நீக்குவார். அவர் ஏற்ற காலத்திலே நல்ல மருமகளை கொண்டு வருவார், நல்ல பேர குழந்தைகளை வீட்டிலே கொடுப்பார். He is the protector. அவர்தான் பாதுகாப்பவர். இயேசுவுடைய பெயர் protector. Hallelujah. Okay, God bless you.